सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பகவத்கீதை வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் எல்லா கோணங்களையும் எல்லா நுணுக்கங்களையும் பிரபஞ்சத்தின் விதிகளின் நாயகன், பிரபஞ்ச சூத்திரத்தின் ஆதாரம், பிரபஞ்சத்தின் உட்பொருளாகவும் உணர்வாகவும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் நேரடியாக உலகிற்கு சொல்லும் அருமையான இந்த நூல் இன்று எம்பெருமான் நமக்கெல்லாம் விளக்கும் ஆழமான சில சத்தியங்களுக்குள் நுழையலாம். வாழ்க்கையின் பல்வேறு தளங்களில் உண்மையை உள்ளது உள்ளவாறே உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றார் எம்பெருமான் இந்த சூத்திரங்களில். அடிப்படையான மனிதனின் கேள்விகளுக்கு மிக தெளிவான விடைகளையும் அடிப்படையான சத்தியங்களை ஆதாரபூர்வமாக தெளிவாக விளக்குகின்றார் எம்பெருமான் இந்த சூத்திரங்களிலே. ஆழ்ந்து இந்த பகவத்கீதையின் சத்தியங்களை உள்வாங்குவோமானால் நம் துக்கம் இந்த வினாடியே அழிந்து போவது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக வாழ்வை பற்றிய முடிவெடுக்கின்ற திறன் நமக்குள் மலரும். வாழ்க்கையை அகலமாக பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்ற சிறிய பாகம் கூட மிக தெளிவாக வாழ்வதற்கான புத்திசாலித்தனத்தை நமக்குள் உருவாக்கிவிடும் சக்தி உடையது. நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனை தாயின் கர்ப்பத்திற்குள்ளும் தீர்வு எனும் குழந்தை இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சரியான நோக்கத்தோடு அந்த தாயை பார்க்க வேண்டியது. பிரச்சனையை சரியான நோக்கத்தோடு பார்க்கும் பொழுது தீர்வெனும் குழந்தைக்கு பிரச்சனை தானாகவே பிறப்பளித்து விடுகின்றது. வாழ்க்கையின் அடி ஆதாரமான இரகசியங்களையும் சூக்ஷ்மங்களையும் உணர்வையே மாற்றுகின்ற உண்மைகளையும் எம்பெருமான் இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்றார். முதல் சூத்திரங்களுக்குள் நுழையலாம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் ப்ரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயந்தி தே. மஸ்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் ப்ரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. ஆழமான பொருள் பொதிந்த சூத்திரங்கள். இவைகளின் மொழிபெயர்ப்பு: உணர்வை என்பால் வைத்து உயிரை எனக்குரியதாக்கி ஒருவருக்கொருவர் என்னை விளக்கி யாண்டும் என் பிரபாவத்தை பேசிக்கொண்டு மகிழ்கின்றவர்கள் என்னிடமே இன்பமடைகின்றார்கள் என்றும் தியானம் முதலியவற்றில் ஈடுபட்டு பேரன்போடு வழிபடுகின்ற பக்தர்களுக்கு
புத்தியோகத்தை அளிக்கின்றேன், அதன் மூலமாக அவர்கள் என்னையே அடைகின்றார்கள். அருமையான ஒரு சத்தியத்தை இறைவன் இங்கு விளக்குகின்றார். எப்பொழுதும் நான் செய்கின்ற லீலைகளை, என்னுடைய குணங்களை ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதனாலே இன்புறுகின்றவர்கள் என்னையே அடைகின்றார்கள், என்னிலேயே கரைகின்றார்கள். இது ஒரு ஆழமான ஒரு தியான நுட்பம். உடலை கடந்த பிரபஞ்ச சக்தி அவதார புருஷனாக பூமிக்குள்ளே இறங்கும் பொழுது அவர் செய்கின்ற எல்லா செயல்களுமே லீலையாக மாறுகின்றது. அவதார புருஷனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரண மனிதனின் வாழ்க்கை அவர் வாழ்ந்த பிறகு எழுதப்படுகிறது. அவதார புருஷனின் வாழ்க்கை எழுதப்பட்டு பின்பு நடிக்கப்படுகின்றது. கிருஷ்ணன் மாதிரி ஒரு அவதார புருஷனுடைய வாழ்க்கை எழுதப்பட்டு பின்பு நடத்தப்படுகின்றது. அதனால அளவுக்கு மீறின கோயின்சிடென்சஸ் அவங்க லைஃப்ல பார்க்கலாம். அளவுக்கு மீறின கோயின்சிடென்ஸ் ஒரு சாதாரண வெறும் கண்களை திறந்து பார்த்தாலே தெரியும், இது அளவுக்கு மீறின கோயின்சிடென்சஸ். ஒரு 4-5 விஷயங்கள் எதிர்பார்ப்பது போல ரொம்ப டிராமாட்டிக்கா பொருந்தி வருமானால் கோயின்சிடென்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அளவுக்கு மீறிய விஷயங்கள் மிக தெளிவாக ஒன்றோடொன்று பொருந்தி வருமானால் அது மிக தெளிவாக வகுக்கப்பட்டு வழங்கப்பட்டது. ஏற்கனவே ஸ்கிரிப்டோட வந்து ரொம்ப அழகா நடத்துறவர்கள். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஏரியிலே ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு பறவையினுடைய நிழலை போல, மேலே பறக்கிற ஒரு பறவையோட நிழல் ஏரியிலே பிரதிபலித்தது. சுத்தி இருந்த ஏரியிலே இருந்த மீன்கள் பலவும் அந்த நிழலையும் தன்னை போல இன்னொரு மீன் நினைச்சு, கொஞ்சம் அழகான மீன் அப்படின்னு நினைச்சு விளையாடிட்டு இருந்ததுதான். ஆனால் ஒரு சில மீன்கள் மட்டும் இல்லை, இது இன்னொரு மீன் அல்ல, இது வேற ஏதோ ஒன்று அப்படின்னு தேடத் துவங்கியதான். அந்த தேடத் துவங்கிய மீன்களிலே சில மீன்கள் மட்டும் இந்த பிரதிபிம்பம் எங்கிருந்து வருகிறதுன்னு நிமிர்ந்து பார்த்து நிஜமான பரமஹம்சத்தை அடையாளம் கண்டதாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சில மீன்கள் தன்னை போலவே ஒரு மீன், கொஞ்சம் அழகான மீன் அப்படின்னு நினைச்சு அதோட விளையாட ஆரம்பிச்சது இந்த பிரதிபிம்பத்தோடு. சில மீன்கள் இல்லை, இது தன்னை போல் அல்ல, இது ஒரு மீன் அல்ல, இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு தேட ஆரம்பிச்சது. சில மீன்கள் மட்டும்தான் பிம்பத்தை பார்த்து இது எங்கிருந்து வருகிறது என்று நிமிர்ந்து பார்த்து பரமஹம்சத்தை கண்டுகொண்டன. அதே மாதிரி தான் ஒரு அவதார புருஷன் பூமியிலே பிரதிபலிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், மீன் நினைச்சு விளையாடின, அதாவது இன்னொரு மீன் நினைச்சு விளையாடின மீன்கள் இல்லை, இது வேற ஏதோ ஒரு சக்தின்னு தேடிய மீன்கள் அல்லது தேடி கண்டுகொண்ட மீன்கள், இந்த 3 மீன்களாலும் எந்த விதமான வரவோ செலவோ இல்லாமல், லாபமோ நஷ்டமோ இல்லாமல் பரமஹம்சம் இனிமையாக பறந்து கொண்டிருக்கிறது. இதனால் எதனாலும் பாதிக்கப்படாமல் பரமஹம்சம் சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் சொல்லணும், அந்த பரமஹம்சத்துக்கு தெரியக்கூட தெரியாது எந்த மீன்கள் தன்னை இன்னொரு மீனாக கருதுகின்றன, எந்த மீன்கள் தன்னை கொஞ்சம் சிறந்த மீனாக கருதுகின்றன, எந்த மீன்கள் தன்னை பரமஹம்சம் என்று கண்டுபிடித்து விட்டது என்று பரமஹம்சத்திற்கு தெரியக்கூட தெரியாது, தெரியவும் வேண்டியதில்லை. அவதார புருஷன் அப்படிங்கிறவன் ஒரு ஆறு மாதிரி.
சில பேர் தானும் அருந்திவிட்டு வீட்டுக்கும் எடுத்து செல்வார்கள். சில பேர் கைகால்களை கழுவிக்கொண்டு செல்வார்கள். சில பேர் 1 2 3 பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சுட்டும் போவார்கள். யார் என்ன செய்தாலும் தான் அதனால் பாதிக்கப்படாமல் இனிமையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறு போல சில பேர் தானும் அருந்தி வீட்டுக்கும் கொண்டு செல்வார்கள். அவர்கள்தான் சீடர்கள். சில பேர் கைகால கழுவிட்டு போவார்கள். அவர்கள்தான் பக்தர்கள்னு சொல்லலாம். ஏதாவது காரணத்திற்காக வருபவர்கள். சில பேர் அவதூறும் செய்பவர்கள், வந்து தன்னிடம் இருக்கும் மலத்தை அதன் மீது சாற்றிவிட்டு செல்பவர்கள். ஆனால் இந்த மூன்றாலும் ஆனந்தமோ துக்கமோ படாமல் தன்னுடைய இயற்கையின்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு போல அவதார புருஷனின் இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். டூ மச் ஆஃப் கோயின்சிடன்ஸ், அளவுக்கு மீறிய பொருந்துதல்கள், அளவுக்கு மீறிய பொருத்தங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் கற்பனையாக இருந்தால் கூட கிருஷ்ணனுடைய வாழ்க்கை மாதிரி ஒரு கேரக்டரை கற்பனை பண்ணுகின்ற படைப்பாளியே கிருஷ்ணனுக்கு சமம். ஏனென்றால் ஒரு படைப்பை கற்பனை செய்ய வேண்டும் என்றால் அந்த படைப்பின் தரத்திற்கு இவன் உணர்வு ஓரளவாவது உயர்ந்திருந்தால் மட்டும்தான் கற்பனை செய்ய முடியும். கிருஷ்ணன் மாதிரி ஒரு படைப்பை யாராவது கற்பனை செய்ய முடியும் என்றால் இவர்களுடைய உணர்வு முழுவதுமே அந்த கிருஷ்ணத்தன்மைக்குள் சென்றாக வேண்டும். ஏன்னா கிருஷ்ணன் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர், ரொம்பவுமே விசித்திரமான ஒரு பாத்திரத்தை வரைவது மட்டுமல்ல, சிலாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த பாத்திரத்தை புரிய வைக்கின்ற விதத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. பாகவதம் ஆயிரக்கணக்கான ரிஷிமார்களுக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, சொல்லுகின்றவருடைய மனம் மட்டுமல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய சில ஆயிரக்கணக்கான மக்களுடைய உணர்வும் கிருஷ்ணன் என்கின்ற பாத்திரத்தை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், ஒரு புறம் ராதையோடு விளையாடிய ராசலீலை கண்ணன், இன்னொரு புறம் கீதையையே சொன்ன ஜெகத்குரு ஞானாச்சாரியன். இந்தியாவில் 2 பெரிய சம்பிரதாயங்கள் இருக்கு. ராதை கண்ணனை ஒரு சம்பிரதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் கீதை கிருஷ்ணனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். கீதா கிருஷ்ணன் மட்டும்தான் சத்தியம், ராதா கிருஷ்ணன் இடைச்செருகல். அது ஒரு சம்பிரதாயம். இன்னொரு சம்பிரதாயம் இல்ல, ராதா கிருஷ்ணன் தான் சத்தியம், கீதா கிருஷ்ணன் இடைச்செருகல். இந்த 2 சம்பிரதாயங்களாலுமே இந்த 2 சத்தியங்களும் ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள எக்ஸிஸ்ட் ஆக முடியுங்கிறத அவங்களால கன்சீவே பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த படைப்பை வெளிப்படுத்துவதும், வெளிப்படுத்தப்பட்ட அந்த படைப்பை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு சில ஆயிரம் மனிதர்களும் ஒரு சமூகத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றதே கட்டாயமாக கிருஷ்ணன் கற்பனையாக இருக்க முடியாது. ஒருவேளை கற்பனையாக இருந்தால் எந்த படைப்பாளி இந்த கிருஷ்ணனை கற்பனை செய்து பார்த்தாரோ அவரே கிருஷ்ணனுக்கு சமம். ஏனென்றால் இந்த மாதிரியான உயர்ந்த கற்பனைகள் ஒரு படைப்பாளியின் உணர்வுக்குள்ளே பொங்குமானால் அந்த கற்பனை தன்னுடைய குணத்தினாலே, தீவிரத்தினாலே படைப்பாளியையே உண்டுவிடும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. தனி மனிதனாகட்டும் ஒரு சமூகமாகட்டும், அதனுடைய உயர்வோ தாழ்வோ அவன் காணுகின்ற கனவு அதை சார்ந்துதான் அமைகின்றது. அவன் கனவை சார்ந்துதான் அவனுடைய வாழ்க்கையின் போக்கு அமைகின்றது. அதே மாதிரி சமூகமும், சமூகம் காணுகின்ற கனவுகளை சார்ந்துதான் அதன் போக்கும் அமைகின்றது. கிருஷ்ணன் மாதிரி ஒரு கனவை
ஒரு படைப்பாளி காண முடியும்னா, கிருஷ்ணன் அப்படின்ற பெயரால எந்த கதாபாத்திரத்தை படைக்கின்றானோ அந்த உணர்வின் எல்லா உள்முடிச்சுக்களையும் தானே உள்வாங்கியவனாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். தானே அதை உணர்ந்தவனாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். நம்முடைய மூளையில சில மென்மையான ஆழமான உணர்வுகள் அந்த உணர்வை சிந்திப்பதனாலேயே அனுபவமாக மாறிவிடும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, தாயின் கருணை. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த தாயின் கருணையை, அது சார்ந்த சில நிகழ்வுகளை சில வினாடிகள் சிந்திப்பதன் மூலமாகவே உங்களுடைய உணர்வுக்குள்ள அந்த மென்மைத்தன்மை படரத் துவங்கிவிடும். உங்க மூளைக்குள்ள அந்த சென்சிட்டிவ் குரூஸ் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தாயின் கருணையை வெறும் சிந்தனையாக இல்லாமல் தன் உணர்வாகவே உணர்கின்ற சென்சிட்டிவான குரூஸ் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். சில உணர்வுகளுக்கு நினைத்த மாத்திரத்தில் உங்கள் நினைப்பை அறுத்து தன்மயமாக உங்களை மாற்றிவிடக்கூடிய சக்தி உண்டு. ஒரு அவதார புருஷனின் வாழ்க்கைக்கும் அந்த சக்தி உண்டு. கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தின் படைப்பு, அவனுடைய பல நூற்றுக்கணக்கான பரிமாணங்கள், ஒவ்வொரு பரிமாணத்திலும் அவன் செயல்கள், இந்த கதாபாத்திரம் நினைந்த மாத்திரத்திலேயே தன்னுடைய மூளையின், யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய மூளையில் தன் குணங்களை பரவவிட்டு அந்த நபரின் தனித்தன்மையை தாண்டி தன்மயமாக மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தி வாய்ந்தது. அதனால தான் சொல்றேன், ஒருவேளை கற்பனையாக இருந்தால் கூட, கட்டாயமாக கற்பனை இல்லை, என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்தவரை, என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை கற்பனை அல்ல. ஏன்னா அவர் வாழ்ந்த துவாரகை உட்பட பல அவருடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அறிவியலால் கூட நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் ஒரு சின்ன குழந்தை. வரலாற்றின் முன்பும் ஆன்மீகத்தின் முன்பும் பார்த்தா அறிவியல் ஒரு சின்ன குழந்தை. ஆனால் அந்த சின்ன குழந்தையால கூட சில தடயங்களை தடவி தடவி நிரூபிக்க முடிந்திருக்கின்றது. நிச்சயமாக அவர் ஒரு வாழ்ந்த வரலாறு. ஒருவேளை கற்பனையாக இருந்தால் கூட எந்த நபருடைய கற்பனையிலிருந்து அவர் உதித்தாரோ அந்த நபரையே கிருஷ்ணன் என்று நாம் வழிபடலாம். ஏனென்றால் சிந்திப்பவர்களின் சிந்தையை அறுத்து தன்மயமாக மாற்றிக்கொள்ளும் மிக உயர்ந்த கதாபாத்திரம், வெளிப்பாடு கிருஷ்ணன். ரொம்ப அழகா மிக அருமையாக இந்த சூத்திரத்திலே சொல்லுகிறார். அளவிலாத கருணையினால், அளப்பரிய கருணையினால் சொல்றாரு, இடைவிடாது உணர்வை என்பால் வைத்து உயிரை எனக்குரியதாக்கி என்னை விளக்கிக் கொண்டு யாண்டும் என்னை புகழ்ந்து பேசி மனநிறைவடைந்து மகிழ்வடைந்திருக்கின்றனர். பகவத்கீதை ஆயிரக்கணக்கான மக்களாலே ஆயிரக்கணக்கான விதத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரு வேணா என்ன வேணா பொருளை இதன் மீது ஏற்றலாம். யார் என்ன பொருளை ஏற்றினாலும், எத்துணை அர்த்தங்களை சுமந்தாலும் தன் தன்மை தனித்தன்மை மாறாமல் இருக்கின்ற சக்தி இந்த நூலுக்குண்டு. அதாவது விளக்க உரைகளாலே தன்னுடைய தனித்தன்மையை இழந்துவிடாத நூல். அதனால தான் எத்துணை ஆயிரம் முறை வேண்டுமானாலும் இந்த நூல் விளக்கப்படலாம். ரொம்ப அருமையா கிருஷ்ணர் இந்த கீதையில் ஒரு இடத்துல சொல்றாரு, சம்பவாமி யுகே யுகே, நான் மீண்டும் மீண்டும் பூமியில் நிகழ்கிறேன். இந்த வார்த்தையை சொல்வதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். காரணம் என்னன்னா, அவருக்கு அப்புறம் யார் வேணா நான் தான் கிருஷ்ணன் சொல்லிக்க முடியும். சொல்லிக்கிட்டு அவருடைய வார்த்தைகளை திரிக்கவும்
உபயோகித்துக் கொள்ளவும், தன்னுடைய சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொள்ளவும் முடியும். ஆனால் இந்த மாதிரி யார் முயற்சி பண்ணாலும் தன்னுடைய தனித்தன்மை போகாத அளவிற்கு தெளிவாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றோங்கிற தைரியத்தினால் மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறேன் கீதையிலே எம்பெருமான் சொல்கிறார். இங்கும் ஒரு ஆழமான கருணையோடு, தியாகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் என்னன்னா தன்னுடைய பர்சனல் பிரைவசியை தியாகம் பண்றது. இது மிகப்பெரிய தியாகம். இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் தன்னுடைய பிரைவசியே தியாகம் பண்றார். நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம இன்று நிலையில் அமர்ந்து கொண்டு இந்த சூத்திரத்தை காணக்கூடாது. ஒரு அவதார புருஷன் உடலோடு வாழ்ந்த பொழுது என்ன நிலையிலிருந்து இந்த சூத்திரம் வழங்கப்பட்டதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதை உணர்ந்து கொண்டோமானால் இன்று நாம் இதை எப்படி வாழ்வது, உணர்ந்து கொள்வதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையை பல பேரை படிக்கவும் நினைக்கவும் உணர்ந்து அதிலே திளைத்திருக்கவும் எம்பெருமான் அனுமதிக்கின்றார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த அனுமதியை கொடுத்த உடனே இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இதுக்கு மேலே அவர் வாழப்போற நாட்கள் எல்லாமே அவருடையதாக இல்லாமல் போய்விடுகின்றது. காரணம் என்னன்னா, அவருடைய மொத்த வாழ்க்கையும் தொடர்ந்து கவனிக்கப்படும். புகழினால் வருகின்ற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். பிரைவசியை தியாகம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, என்னைக்கு இந்த டிக்ளரேஷனை கிருஷ்ணன் கொடுக்கின்றானோ அன்றிலிருந்தே அவர் எந்த கருத்துக்கு தன்னை சாட்சியாக விளக்குகின்றாரோ அந்த கருத்து மயமாகத்தான் வாழ வேண்டும். அப்படின்னா அந்த கருத்தை தவிர வேறொன்றுமே தனக்குள் இல்லை என்கின்ற தைரியத்தோடு இருப்பவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை பொதுமக்களுக்கு சாட்சியாக வைக்க முடியும்.